ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி ஒன். உங்கள் டீமில் எல்லாரும் உள்ள வந்துட்டாங்களா? பார்ட்டிசிபென்ட்ஸில் செக் பண்ணுங்க. எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா? எல்லாருமே ஜூம் ஆப்புக்குள்ளே வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எல்லாருமே ஜூம் ஆப்புக்குள்ளே வந்துருங்க. ஜூம் ஆப்புக்குள்ளே வந்துருங்க. பார்ட்டிசிபென்ட்ஸில் உங்கள் பேர் தான் டாப்பில் இருக்கும். உங்கள் பேருக்கு கீழே என்னோட பேர் இருக்கும். உங்கள் பேரை கிளிக் பண்ணி உங்களோட நேமை வந்து கிளிக் பண்ணி ரைஸ் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. பார்ட்டிசிபென்ட்ஸில் செக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் உங்கள் டீமில் யார் வந்திருக்காங்க யார் வரல அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு வராதவங்க ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு மார்னிங் ஃப்ரீயாக இருக்கும்போது நாளைக்கு டைமில் வந்து கூப்பிட்டு அவங்கள்ட்ட ஏன் வரல, என்ன ஆச்சு அப்படின்னு சும்மா கேட்டு என்கொயரி பண்ணிட்டு, ரொம்ப நம்ம வந்து அவங்கள்ட்ட ஆர்டர் போட முடியாது. என்ன ரீசன்னு சொல்லி கேட்டுட்டு ஒரு டைம் நீங்க நீங்க கேட்குறீங்க, திரும்ப கூப்பிடுறீங்க அப்படின்னாவே வந்து அவங்க புரிஞ்சுகிட்டு அடுத்த நாள் வந்துருவாங்க. ஜெனியூனா அவங்க முன்னேறணும்னு நினைக்கிறவங்க, வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்கவங்க வந்து அ வரப்போறாங்க, பண்ண போறாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ரீசன் இருக்கு, மறந்துட்டாங்க, இல்ல வந்து அ நம்ப 1 நாள் வரலையே, 2 நாள் வரலையே, இதுக்கப்புறம் நம்மள வந்து நம்ப வந்து ஃபாலோ பண்ண முடியாது. இல்ல நம்ப வந்து தப்பு பண்ணிட்டோம், நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க ஒரு குற்ற உணர்ச்சியில, இல்ல அவங்க வந்து ஏதாவது அ தப்பா நெனச்சுக்கிட்டு, சரி இனிமேல் நம்ம உள்ள வரக்கூடாது, நம்ப வந்து பார்க்கக்கூடாது, இனிமேல் நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு அவங்க நெனச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாரி இருக்கிறவங்கள்ட்ட நம்ம கூப்ட்டு பேசி, இல்ல, இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீங்க வாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அவங்களுக்கே வந்து வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு எண்ணம் இல்ல, முன்னேறணும்னு ஒரு எண்ணம் இல்ல. ஏதாவது ஒண்ணு பண்ணணும், பணம் வருமானம் பத்தல, வருமானத்த உயர்த்தணும், ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சா ஏதாவது பண்ணணும்னு எண்ணமே இல்லாதவங்கள நாம வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்கள விடுங்க. ஓகேங்களா? அப்ப நம்ப வந்து யார ஃபாலோ பண்றோம், யாருக்கு சொல்லிக் குடுக்குறோம், யார மோட்டிவேட் பண்றோம் அப்டின்னா, ஜெயிக்கணும், நெறைய சம்பாரிக்கணும், நம்ப ஃபேமிலிய நல்லா வச்சுக்கணும், நம்ப நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அத நம்ம பண்ணணும்னு நெனைக்கிறவங்களுக்கு நம்ப வந்து கை குடுக்கணும். பண்ணணும்னு நெனைக்கிறவங்களுக்கு அவங்களோட அவங்களோட அவங்களுக்கு புரியாதத நம்ம புரிய வைக்கணும். நமக்கு இருக்கிற நாலேட்ஜ அவங்களுக்கு ஷேர் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி நம்ம குடுக்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு குழப்பம் இருக்கும். அத வந்து நம்ப கிளியர் பண்ணணும். அதுதான் நம்மளோட வொர்க். அதுதான் ஃபாலோ பண்றோம். அதுதான் நம்ம அவங்கள்ட்ட பேசுங்கன்னு சொல்றோம். புதுசா ஜாயின் பண்ணவங்கள அப்படியே அம்போன்னு விட்டுறாதீங்க. நீங்க திரும்ப திரும்ப கூப்ட்டு பேசி, அவங்களுக்குள்ள என்ன குழப்பம் இருக்கு, என்ன பிரச்சனைங்கிறத தெரிஞ்சுகிட்டு அத வந்து சால்வ் பண்ணுங்க. இப்ப இன்னைக்கு இந்த மீட்டிங் பார்க்க வந்துட்டு இருக்க உங்க ஒவ்வொருத்தர்ட்டயுமே நான் வந்து கேட்டுக்கிறேன். நான் உங்க எல்லாத்துக்கிட்டயுமே நான் சொல்றேன். நீங்க இன்னைக்கு ரைட் நவ் எவ்வளோ சம்பாரிக்கிறீங்க? உங்களோட குடும்பத்தோட பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படியே கன்டின்யூ ஆச்சுன்னா, இன்னும் 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு, அ உங்களுக்கு வந்து உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷன், ஒரு சின்ன ஒரு கால்குலேட் போட்டு பாருங்க. இப்ப வந்து இப்பதான் வந்து இன்னும் கல்யாணம் ஆகல. வரக்கூடிய வருமானம் கரெக்ட்டா இருக்கு. இல்ல கல்யாணம் ஆயிருச்சு. இப்ப வரக்கூடிய வருமானம் கரெக்ட்டா இருக்கு. இல்ல இப்ப குழந்தை பொறந்துருச்சு. வரக்கூடிய வருமானம் கரெக்ட்டா டைட்டா இருக்கு. வருமானம் பத்தல. கரெக்ட்டா இப்படிதான் நாளைக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். குழந்தை அ இல்லாதவங்க இப்ப கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை பொறக்கும். குழந்தை பொறந்தவங்க நாளைக்கு அந்த குழந்தைய ஸ்கூல்ல சேர்த்தணும். ஓகேங்களா? நாளைக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமா வரும். நான் வந்து 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வேலைக்கு போம்போது ரூ. 8,000 ரூ. 10,000 ஃப்ரெஷருக்கு அப்படின்னு இருந்த நிலைமை தான் இப்ப வரைக்குமே இருக்கு. இன்னமும் படிச்சு முடிச்சு டிகிரி வாங்குனவங்க ஸ்டார்ட்டிங் இன்கம் ரூ. 10,000 ரூ. 12,000 வேலைக்கு போறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எவ்வளவுங்க? 15 வருஷத்துல. 15 வருஷமாவும் இன்கம் இன்கம் ஸ்லாப் அப்படியே தான் இருக்கு ஆல்மோஸ்ட். ஆனா இன்ஃப்ளேஷன் வருமானம் அந்த விலைவாசிலாம் எப்படி ஏறி இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்து விலைவாசி எவ்வளவு விலை ஏறுதுன்னு பாருங்க. ஜஸ்ட் நீங்க ஒரு கோல்ட வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. கோல்டு ரேட்ட கம்பேர் பண்ணி பாருங்க. இன்னைக்கு டேட்டுக்கு வந்து கோல்டு வந்து 1 கிராம் வந்து ரூ. 8,250 இருக்குது. எவ்வளோ விலை? ரூ. 8,250 எவ்வளோ வேகமா ஏறிட்டு இருக்குன்னு பாருங்க கோல்டு பிரைஸ். கோல்டு அப்படிங்கிறது நம்ப வந்து எல்லாருக்குமே வாங்கணும்னு ஆசை இருக்கும். பட் அது வாங்க முடியுதா? விலைவாசி கிடுகிடு நமக்கு வருமானம் இல்ல அப்படிங்கிறதுக்காக வந்து அது இறங்காம இருக்கா? அப் இன் எப் ஏன் வந்து கோல்டு விலை இன்கிரீஸ் ஆகுது? நெறைய காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான காரணம் டிமாண்ட் அதிகமா இருக்கு. வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. கோல்டு விலை ஏறுறதுக்கு அப்பா நீ வந்து டாலர் விலை ஏறுது, டாலர் இண்டெக்ஸ் ஏறுது, ரூபி டிப்ரிசியேஷன் ஆகுது. அ இதெல்லாம் ஒரு காரணம்னால, இன்னொரு முக்கியமான காரணம்
அந்த கோல்ட வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவு விலை போனாலும் வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. வாங்குறவங்க இருந்துகிட்டே இருக்கிறாங்க. வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தானே கோல்டு விலை இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு பொருளை யாருமே வாங்கலைன்னா விலை குறையும். வாங்கிக்கிட்டே இருக்காங்க. போட்டி போட்டு வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. விலை ஏறிக்கிட்டே இருக்கு. ஆனா நம்மளால வாங்க முடியுதா? யோசிச்சு பாருங்க. டிவியை ஓபன் பண்ணாவே வந்து அதுவும் குறிப்பா லோக்கல் சேனல் டிவிலாம் ஓபன் பண்ணாவே ரியல் எஸ்டேட்டு ரியல் எஸ்டேட்டு இந்த லேண்ட் வாங்குறீங்களா இந்த லேண்ட் வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஆனா நம்மளால வந்து ஒரு இடம் அங்க வந்து வாங்க முடியுமா? வாங்க முடியிற அளவுக்கு நமக்கு பினான்சியல் பொருளாதாரம் இருக்கான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஓகேவா? நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல, வருமானம் பண்ணணும். நம்ம வந்து வருமானத்தை அதிகப்படுத்தணும்னு நம்ம என்னைக்கா யோசிக்கிறோமா? நம்மள சுத்தி எல்லா பொருளோட விலையுமே அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அதை நம்ம எதுவுமே கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதை வந்து அதிகமாக்காம நிறுத்தி வைக்க முடியுமா? தடுத்து நிறுத்த முடியுமா? இல்ல அதோட விலையை குறைக்க முடியுமா? நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்ம வருமானத்தை உயர்த்த முடியும். நம்ம வருமானத்தை உயர்த்துறதுக்கு முயற்சி பண்ண முடியும். ஆனா அதுக்கு நம்ம முயற்சி பண்றோமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த வெஸ்டேஜ் பிசினஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உங்களை சுத்தி என்ன நடக்குது, இந்த வெஸ்டேஜ் பிசினஸ் நம்ம ஏன் பண்ணணும், நமக்கு வருமானம் வேணுமா, எவ்வளவு வருமானம் வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு கிளாரிட்டி, அந்த ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கணும். அது இல்லாம நீங்க வந்து வெஸ்டேஜ் பிசினஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த ஒரு நாலேஜ் இல்லாம உங்களை சுத்தி நடக்கக்கூடிய அந்த ஒரு லோக்கல் லோக்கலா உங்களை உங்களை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், ஜியோ பாலிட்டிக்ஸ்ன்னு சொல்றாங்க, நம்ம வந்து நம்ம நாட்டோட நாட்டு நடப்பு என்னன்னு சொல்றாங்க, என்னென்னமோ வந்து நம்மளை சுத்தி உலகம் போயிட்டு இருக்குது. ஓகேவா? ஏஐ வந்துருச்சு. ஏகப்பட்ட பேருக்கு வேலை போய்க்கிட்டே இருக்கு. இப்ப எல்லாம் வந்து ஸ்டடீஸே வந்து ஏஐ படிக்கிறாங்க, ஆட்டோமேஷன் படிக்கிறாங்க. என்னென்னமோ வந்து டெக்னாலஜி வந்து வந்துட்டு இருக்கு. இப்ப வந்து நீங்க சைனால வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா, கொரியர் ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா, எல்லாமே ட்ரோன்ல தான் வந்து டெலிவரியே பண்ணுது. நீங்க சாதாரண ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வந்து நீங்க வந்து ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா கூட, அந்த கூல் ட்ரிங்க்ஸ் கூட வந்து வீட்டுக்கு வர அளவுக்கு வந்து அங்க டெக்னாலஜி, அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்க அந்த அளவுக்கு வந்து அ இது வந்திருக்கு. ஓகேவா? அதெல்லாமே நாளைக்கு வந்து நமக்கு எப்பயுமே லேட்டா வரும்னே வைங்க. நம்ம கண்ட்ரிக்கு ஒரு நாள் வருமா? வராதா? ஓகேவா? அப்ப அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல, அந்த மாரி ஒரு நேரத்துல, நம்ப வந்து சேஃபான ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள, ஒரு சேஃபான ஒரு பிளேஸ்ல இருந்தா தானே நம்ப நாளைக்கு சர்வே ஆக முடியும். இல்லைன்னா நம்ப வந்து எப்படி நம்ம சர்வே ஆகுறது? நம்ப நம்ப இருக்கக்கூடிய வேலை நிரந்தரமா? நம்ப இருக்கக்கூடிய வேலை உயருமா? ஓகேவா? உயருமாங்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நிரந்தரமான்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. உயருதோ உருளையோ ஃபர்ஸ்ட் நிரந்தரமா இருக்கான்னு பார்க்க நிரந்தரமா இருந்தாலுமே, நாளைக்கு அந்த வருமானம் பத்தாம போயிருது. இன்ஃப்ளேஷன், விலைவாசி எல்லாமே அதிகமாகி நமக்கு பத்தவே பத்தவே மாட்டேங்குது. உங்களுக்கு வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்க சொந்தக்காரங்க யாராவது வந்து ஒரு 1/2 பவுன் வந்து உங்க ஃபங்ஷன்ல வந்து அவங்க அ வந்து இது மொய் வச்சிருக்காங்க அப்படின்னா, நீங்க இப்ப வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரேட்டே அப்படியே டபுளா இருக்கு. யோசிச்சு பாருங்க. நமக்கு ஒருத்தர் எல்லாருக்குமே அது தோணும்ல. ஒரு ஃபங்ஷன் வருது, ஒரு கல்யாணம் வருது, உங்க ரிலேட்டிவ்ல ஒரு செலவு வருது அப்படின்னா, அவ்வளோ வந்து ஏன்னா இது எல்லாத்தையும் நான் கடந்து வந்திருக்கேன். ஓகேவா? இதெல்லாம் இப்ப நான் வந்து ஃபினான்சியலா ஓகே அப்படின்னாலும், எனக்கு வந்து வருமானம் இல்லாத டைம்ல, நான் இந்த பிசினஸ் பண்றதுக்கு முன்னாடிலாம் வந்து, பல நாள் வந்து அ வீட்டுக்கு வரத்துக்கோ, இல்ல வந்து பணம் இல்லாததுனால வந்து பழைய இத வந்து நான் அவாய்ட் பண்ணி, அந்த மாரிலாம் வந்து நான் கடந்து வந்திருக்கேன். அதெல்லாமே வந்து இங்க பல பேருக்குமே இருக்கு. பல பேருமே அந்த மாரி சிச்சுவேஷன்ல தான் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அது எப்படி போகும்? எப்படி மாத்துவீங்க அப்படின்னா, அது வந்து நீங்க எடுக்கக்கூடிய முடிவுல தான் அது மாறும். எல்லாருக்குமே அந்த சிச்சுவேஷன் இருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்ல. நீங்க மட்டும் அந்த மாரி ஒரு லைஃப்ல வாழலைங்க. உங்க உ எல் பெரும்பாலானோர் அந்த மாரி லைஃப்ல தான் இருக்காங்க. அதுலருந்து மீண்டு வரணும்னா, நீங்க தான் முயற்சி எடுக்கணும். ஏன்னா, இந்த இந்த விஷயமெல்லாம் புரியாம வெஸ்டேஜ் உங்களால பண்ணவே முடியாது. வெஸ்டேஜ ஏன் பண்ணணும்? வெஸ்டேஜ்ல சம்பாரிக்கிறதுக்கு வெளிய எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆனா, வெஸ்டேஜ்ல தான் நமக்கு பெரிய இன்கம் வரும். நம்ம உழைப்புக்கேத்த இன்கம் வரும். எனக்கிட்ட வேகம் இருக்கு. நான் வந்து 12 மணி நேரம் இல்ல. நான் வெளிய 8 மணி நேரத்துக்கு மேலயே 8 மணி நேரம், 9 மணி நேரத்துக்கு மேல வெளிய யாரும் வேலை செய்ய அலோவ் பண்ண மாட்டாங்க. இவ்வளவுதான் ஃபிக்ஸ்ட் இன்கம். ஆனா எனக்குள்ள ஒரு வேகம் இருக்கு, வெறி இருக்கு. நான் 10 மணி நேரம் வேலை செய்றேன், 15 மணி நேரம் வேலை செய்றேன். ஓகேவா? 18 மணி நேரம் வேலை செய்றேன். ஓகேவா? எனக்கு நெறைய பண தேவை இருக்கு. ஓகேவா? நான் வேகமா முன்னேறணும். ஒரு 2, 3 வருஷத்துக்குள்ள என் லைஃப செட்டில் பண்ணணும். ஒரு 2, 3 வருஷத்துக்குள்ள எனக்கு 25 வயசுக்குள்ள, 30 வயசுக்குள்ள நான் வந்து நான் வந்து ஒரு மில்லியனரா மாறணும். நான் சொந்த வீடு கட்டியிருக்கணும். நான் வந்து கார் வச்சிருக்கணும். நான் இந்த லெவல்ல இருக்கணும். இந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கணும்.
அப்படின்னு நீங்க கோல் வச்சுக்கிட்டு எந்த வேலையிலயுமே முன்னேற முடியாது. எந்த வேலையிலயும் உங்களுக்குள்ள உங்க ஏஜுக்கு உங்களுக்குள்ள ஒரு வெறியும் வேகமும் இருக்கும். அந்த வெறியும் வேகத்தையும் எந்த ஒரு வேலையிலயும் உங்களால ஃபுல்ஃபில் பண்ணிக்கவே முடியாது. அதுக்கான சரியான இடம் வெஸ்டேஜ் மட்டும் தான். நான் அடிச்சு சொல்லுவேன். கேரண்டியா சொல்லுவேன். அதுக்கு சரியான இடம் வெஸ்டேஜ் மட்டும் தான். ஓகேவா? அது உங்க உங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரீம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ, அத வந்து அச்சீவ் பண்றதுக்கு வெஸ்டேஜ்ங்கிற இந்த பிசினஸ ஒரு டூலா பயன்படுத்துங்க. ஓகேவா? வெஸ்டேஜ பண்ணி அந்த வருமானத்த எடுத்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத போய் அடையுங்க. ஓகேவா? வெஸ்டேஜ் வந்து ஜஸ்ட் பணத்துக்காக 10ஓட 11னா இந்த வேலை செய்றேன், அந்த வேலை செய்றேன். சரி ஓகே. அதுக்கு பதிலா இத செய்றேன், வெஸ்டேஜ் செய்றேன்னு ஒரு வேலையா பார்க்காதீங்க. ஓகேவா? இது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம். இது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு வரம். அப்படிங்கிற மாரி பார்த்து கன்சிஸ்டன்ட்டா, ஃபோகஸ்டா வேலை செய்யுங்க. யாரோ ஒருத்தருக்காக, லீடருக்காக, இல்ல வேண்டா வெறுப்பா, இல்ல வந்து பண்ணணுமேங்கிறதுக்காக, இல்ல சும்மா வந்து பில்டப்க்காக, ஒரு ஷோக்காக வந்து வெஸ்டேஜ் பண்ணாதீங்க. உண்மையா பண்ணுங்க. உங்களுக்காக பண்ணுங்க. எந்த ஒரு காரணமும் சொல்லாம ஒரு சின்ன ஐடியா, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் உண்மையா எடுத்து பண்ணுங்க. உங்களுக்காக பண்ணுங்க. உங்க ஃபேமிலிக்காக பண்ணுங்க. கால நேரம் பார்க்காம, கணக்கு பார்க்காம வேலை செய்யுங்க. கண்டிப்பா இந்த வெஸ்டேஜ்ல வந்து நீங்க சக்சஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுகிட்டு வெஸ்டேஜ் பிசினஸ் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி தான். சரி ஓகே. அடுத்து இருக்கக்கூடிய 45 மினிட்ஸ் வந்து இந்த ட்ரெய்னிங்க வந்து நம்ம டீம்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லீடர், கிரவுன் டைரக்டர் மார்க்கோ அவர் வந்து கன்டின்யூ பண்ணுவாரு. அவர் என்ன சொல்றாரு, பேசுறாரு அப்படிங்கிறத கவனிங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா வந்து உங்க லீடர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. மீட்டிங்க கடைசி வரைக்கும் பாருங்க. ஆல்ரெடி இப்ப வெஸ்டேஜ்ல சேர்ந்தவங்க, பழைய ஆட்கள் எல்லாருமே கவனிங்க. ஓகேவா? நீங்க மீட்டிங் இந்த 1 ஹவர் அப்படிங்கிறது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம மீட்டிங்க காது குடுத்து கேட்கணுங்க. இந்த பொறுமை இல்லைனா, இந்த இந்த ஒரு பொறுமை இல்லைனா, இந்த ஒரு பேஷன்ஸ் உங்கள்ட்ட இல்லைனா, இந்த பிசினஸ்ல சம்பாரிக்கவே முடியாது. ஓகேவா? நீங்க இத ஸ்கிப் பண்ணிட்டு, இந்த மினிமைஸ் பண்ணிட்டு நீங்க என்ன வேலை செய்ய போறீங்க? அது எதுக்கு அது வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டா? அது உங்களுக்கு எதையாவது அது உங்களுக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றத்த குடுக்குமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கம்பேர் பண்ணி பாருங்க. இது கேட்டது, இதுதான் சொல்லுவாங்க, இதுதான் பேசுவாங்க. என்னவா வேணா இருக்கட்டும். நீங்க கேட்டீங்கன்னா மட்டும் தான் அதுல சம்பாரிக்க முடியும். ஓகே. கடைசி வரைக்கும் கவனிங்க. தேங்க் யூ. விஷ் யூ.